ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒயிட் கலர் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒயிட் பிரியாணி வந்து ஸ்வீட் கார்ன் வித் க்ரீன் பீஸ் பிரியாணி. இது வந்து வெறும் பச்சை மிளகாய் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் சிம்பிளாக நம்ம ஒரு வெங்காய ரைத்தா அப்படி இல்லைன்னா வெஜ் குருமா வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை ரைஸ் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ரைஸ் ரெடி ஆகிடும். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த க்ரீன் பீஸ் ஸ்வீட் கார்ன் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 300 கிராம் இருக்கும் அந்த அரிசி. அது ஒரு 2 வாட்டி பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு பவுலில் பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு பாக்ஸாக, ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு பவுலில், ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா இடித்து 1 டேபிள் ஸ்பூன் நிறைய வச்சுருக்கோம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் கார்ன் க்ரீன் பீஸ் பிரியாணி. ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் விட்டுருக்கேன். இது கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் விட்டுருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு 1 டீஸ்பூன், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, அவ்வளோதான். இந்த ஹோல் கரம் மசாலா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுவும், அதுக்கப்புறம் வெங்காயம் 1, இது எல்லாமே போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா இடித்து, அது இதில் சேர்த்துக்கலாம். இது போட்டு ஒரு 30 செகண்டுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும்னா நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஸ்வீட் கார்ன், க்ரீன் பீஸ், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி ஃப்ரை ஆனால் தான் நல்லா அதில் உப்பு காரம்லாம் அந்த க்ரீன் பீஸ்லேயும் பட்டாணியில் எல்லாத்துலேயுமே சேரும். இப்போ அது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டோம்னா நல்லா தக்காளி மேஷ் ஆகி நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, 1.5 கிளாஸ், ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு வந்து 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதி வரணும் இந்த தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியில் வந்து தண்ணி நல்லா இருத்துட்டு கரெக்டாக அரிசி வந்து தண்ணி இல்லாமல் நம்ம போட்டுடணும். ஏன்னா தண்ணி வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் அளந்து. இப்போ இது நல்லா ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம் அரிசி உடையாமல். இப்போ இது கூடவே ஒரு ½ லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் போடுறதுனால ரைஸ் வந்து நல்லா பளபளன்னு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது மறுபடியும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு, கேஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுடலாம். கொஞ்சம் கார்னிஷ்காக கொத்தமல்லி. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு, அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது ரைஸ் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை வெங்காய ரைத்தா அப்படின்னா வெஜ் குருமா வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த பிளேட்டில் போடுறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு இன்னொரு வீடியோ போடணும்னு தோணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை, see you.